இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி புதுவையில் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியின் இறுதி ஊர்வலம் அந்த முக்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் இருந்து இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஊர்வலம் செல்லும் வழி எங்கிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ளவர்கள் அனைவருமே இந்த போதைப் பொருளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியையும் நாம் காண முடிகிறது. இந்த கொடூரமான கொலைக்கும் இந்த ஈவு இரக்கம் இல்லாமல் அந்த சிறுமியை 4 நாட்கள் அடைத்து வைத்து வன்கொடுமை செய்து பின்னர் கொலை செய்து கால்வாயில் வீசக்கூடிய அளவுக்கு கல் நெஞ்சம் படைப்பதற்கு காரணம் அந்த கஞ்சா போதைப் பொருளை அவர்கள் உட்கொண்டதுதான் காரணம் என்பது பொதுமக்களின் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாக இருக்கிறது. நேற்று முதலே போதைப் பொருளுக்கு புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும். புதுவை என்றாலே போதை பொருட்கள் உலவும் இடமாக இருக்கிறது. வருமானத்திற்காகவும் சுற்றுலாவிற்காகவும் இது போன்ற போதைப் பொருள்களை கட்டுப்பாடின்றி நாம் அனுமதிப்பது அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கே அச்சுறுத்தலாக விளங்கிவிட்டது. ஒரு அபலை பெண்ணின் சிறுமியின் 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமி அந்த சோலை நகர் வீதியில் விளையாடி கொண்டிருந்த ஒரு மதிய வேளையில் பட்டப்பகலில் இந்த கடத்தப்பட்ட கொடூர நிகழ்வு நடந்திருக்கிறது. அதற்கு காரணம் கஞ்சா போதைப் பொருள் உள்ளிட்டவைதான் காரணம் என்று பொதுமக்கள் இறுதி ஊர்வலத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் முழக்கங்களை எழுப்பி போதை பொருட்களுக்கு கடுமையான தடை விதிக்க வேண்டும், விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும், பயன்படுத்துபவர்களுக்கான தண்டனையை அதிகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். புதுச்சேரி சிறுமி கொடூர வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நெஞ்சை பதற வைக்கும் அந்த சம்பவம் இனிமேல் இன்னொரு சிறுமிக்கு அது நாட்டில் நடந்துவிடக் கூடாது என்ற அந்த உணர்வு புதுவை மக்களுக்கு இருப்பதை இந்த இறுதி ஊர்வலத்தில் நாம் காண முடிகிறது. ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ள ஒவ்வொருவரும் அந்த வேதனையான நிகழ்வை அவர்கள் மனதில் நினைத்து நினைத்து குமுறுவதையும் கொந்தளிப்பதையும் வேதனைப்படுவதையும் காண முடிகிறது. நாளை இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இந்தியா கூட்டணியும் அதிமுகவினர் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் வர்த்தகர்களும் பொதுமக்களும் இணைந்து முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர். இந்த முழு கடையடைப்பு போராட்டமானது போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு கடையடைப்பு போராட்டமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமூகத்தில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் இந்த போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையாகி அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே அச்சுறுத்தலாகி இது போன்ற கொடூரமான சம்பவங்களை நிகழ்வுகளை அவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களது மனதை போதையிலேயே மிதக்க வைத்திருப்பதன் மூலமாகத்தான் இது போன்ற கொடும் செயல்கள் நடைபெறுகிறது என்பது தெரிய வந்திருக்கிறது.